சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,06,000 பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தமிழகத்தில் 55 புதிய மற்றும் 50 விரிவாக்க திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக அரசு அறிக்கை. தவேக ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள் 1,02,514 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டிலான 8 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அடிக்கல் நாட்டினார். 2,676 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களும் 777 கோடி ரூபாய் செலவிலான புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தம். பழைய வரித்தொகையே தொடரும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. மக்களவை, மாநிலங்களவை என இரு அவைகளும் வந்தே மாதரம் பாடலுடன் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. Finally, I convey my heartiest greetings to all the honorable members on the occasion of Independence Day and my best wishes for the festivals falling during the intersession period. I hope when we meet again, we shall do so with a renewed resolve to uphold the dignity of the August House and discharge our parliamentary responsibilities in the highest traditions of our democracy. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் ஒட்டுமொத்தமாக 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு இடம் நீர் தெளித்து தூய்மைப்படுத்தப்பட்ட விவகாரம் மாநிலங்களவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கார்கேவுக்கு அவமானம் நிகழ்ந்திருந்தால் அது நாம் அனைவருக்குமே அவமானம் என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கவலை தெரிவித்தார். வெளிநாட்டு தலைவர்களை கட்டிப்பிடிப்பதையே பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கையாக நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சர்ச்சை பேச்சு. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இட்டலி பிரதமர் மெலோனியின் பெயரை குறிப்பிட்டு பகடி செய்த சம்பவத்திற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம். फॉरेन पॉलिसी का मतलब इमेजिन द इग्नोरेंस फॉरेन पॉलिसी. एक चीज पूछ सकता हूं? हाँ. मेलनी समझ के तो नहीं पकड़ा था? I have not reached there yet. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணை ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டை உயர்த்த குழு அமைக்கப்பட்டு முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மின் கட்டணம், மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். தஞ்சையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ பட்டியலை வெளியிட முன்னாள் அமைச்சர் TRB ராஜா வலியுறுத்தல். முந்தைய திமுக ஆட்சியின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட முதலீடுகள் புதிய சாதனையாக மாறிவிட முடியாது என்றும் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற பெண் தலைமை காவலர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. குடும்ப தகராறில் வெறிச்செயலில் ஈடுபட்ட கணவனை கைது செய்து போலீஸ் தீவிர விசாரணை. பழனி முருகன் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை இணைத்து புதிய பிரத்யேக ஆய்வுக்குழு அமைப்பு. பொன்மணி IAS தலைமையிலான குழுவினர் பழனி முருகன் கோவில் மற்றும் உப கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டடங்களை நேரில் சென்று ஆய்வு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் கைதான துணை ஆட்சியர் அன்பழகன் மற்றும் ராஜ்குமாரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. 60 கோடி ரூபாய் சொத்து மோசடி வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை மீறி மருத்துவ காப்பீட்டுத் தொகை வழங்காத யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரியை கைது செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரடியாக அதிகாரி சஞ்சய்குமார் ஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டத்தில் உள்ள நீர்மின் திட்ட சுரங்கப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. சுரங்கத்திற்குள் சிக்கிய 14 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 2 மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. TNPL கிரிக்கெட் தொடரில் கோவை அணியை 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெல்லை அணி அசத்தல். 163 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திய விறுவிறுப்பான ஆட்டத்தில் 19.5வது ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. TNPL கிரிக்கெட் தொடரின் 17வது லீக் ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை 17 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி வீழ்த்தியது. திருச்சி அணியில் அதிரடியாக விளையாடிய ஷியாம் சுந்தர் சதம் விளாசி அசத்தினார். ஆந்திர மாநிலம் காலஹஸ் அருகே கஞ்சா போதையில் காவலரை தாக்க முயன்ற வீடியோ வைரலான விவகாரம். கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்த திருப்பதி போலீசார் கையில் சங்கிலியை கட்டி ஊர்வலமாக அழைத்து சென்றனர். ஜம்மு காஷ்மீரின் பதேர்வாஹில் மேக வெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. சேரும் சகதியுமாக குடியிருப்புகளுக்குள் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி அட்டாரி வாகா எல்லையில் அணிவகுப்பு ஒத்திகை தீவிரமாக நடைபெற்றது. ராணுவ வீரர்களின் சாகசங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன.
யுக்ரைனின் ஒடேசா பிராந்தியத்தில் ஓடிக்கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். ரயில் ஓட்டுநரும் அவரது உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.